கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிறை இருப்புக்குள்ளாக நாம் சிக்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை நம்மை தொடர்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் திருப்ப போகிறாராம். உடைய வாழ்க்கையில் வியாதி என்கிற சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, ஆசீர்வாத குறைச்சல் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்புகளாக நீங்கள் காணப்படலாம். இந்த நாளில் கற்பத்தின் கனி இல்லாத சிறையிருப்பு, கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினையின் ஆவிகளின் நிமித்தம் சிறையிருப்பு காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்புகளையும் ஆண்டவர் இன்றைக்கு திருப்ப போகிறாராம். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 126:1. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்து விட்டார். நான் நினைச்சே பார்க்காத காரியத்தை ஆண்டவர் செய்து விட்டார். இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லும்படியான காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சகோதரர்கள் நிமித்தம் ஒரு சிறைப்பட்ட நிலைமை, பெற்றோரின் நிமித்தம் ஒரு சிறைப்பட்ட நிலைமை, அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான், அங்கு ஒரு சிறையிருப்பு. அடுத்ததாய் பார்க்கிறோம், சிறையிலே ஒரு சிறையிருப்பு. ஆனால் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது அவன் சொப்பனம் காண்கிறவனைப் போல காணப்பட்டான். அந்த சொப்பனக்காரன் என்று சொல்லிதான் அவனுக்கு பெயர் இட்டப்பட்டது. அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தங்களை அவன் அந்த சிறைச்சாலையிலே சொன்னது நிமித்தம் ராஜா கண்ட சொப்பனத்திற்கு அவன் அங்கு விளக்கம் கொடுக்கும் போது ஒரு பிரதம மந்திரியாக ஒரு உயர்ந்த பதவியிலே அவன் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும், எந்த குறைச்சலுள்ள சிறையிருப்பாய் இருந்தாலும், வியாதி என்கிற சிறையிருப்பாய் இருந்தாலும், இன்றைக்கு சொப்பனம் காண்கிறவர்களைப் போல நீங்கள் காணப்படும்படியான அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னது போல உங்களுடைய நாவு நகைப்பினாலும் உங்களுடைய வாய் நகைப்பினாலும் இந்த நாட்களில் நிறைந்திருக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செய்து உங்களை கனப்படுத்துவார். பயப்படாதீங்க, உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது. கலங்காதீங்க, உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உங்களுடைய வேதனை என்கிற சிறையிருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை துதிக்கிற சோத்தரிக்கிறையா. உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியான காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளையும் நீர் மாற்றப் போகிறீரையா. என்னென்ன சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை சிறையிருப்பையும் திருப்பி ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை செய்து நீர் அவர்களை கனப்படுத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வார்த்தையின்படி அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமான காரியங்களை செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.